பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சிதானந்த சத்திரமூர்த்தியின் பிரச்சனை. அன்பான பக்தர்களே, இன்று ஒரு முக்கியமான ஒரு நாள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்குரிய ஒரு நாள். சூரிய சக்தி தான் காயத்ரி. இப்போ காயமாகிய இந்த உடலுக்குள்ளிருந்து சூரிய பகவான் ஆத்மாவாக உணர்வுமயமாக இருக்கிற அந்த சூரிய சக்தியாகிய ஆன்மாவை நினைச்சு நாங்கள் தியானம் பண்ணும்போது மனிதன் மனத்தை கொண்டு வாழ்கிறவன், அதனால அவருக்கு பேர் மனிதன். நினைச்சு அப்படி அவன் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம வினைகளிலிருந்து வெளியே வாரத்துக்கு, அவன் இந்த துன்பத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவன் தேடும்போது அவனுக்கு ஒரு குரு நிச்சயம் கிடைப்பார். அப்படி அடியேன் ஒரு காலத்தில் துன்பப்படும் போது இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சிந்திச்சு தேடும்போது என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தன் முருகேஷ் சுவாமி அவர்களுடைய திருப்பாதத்தை ஏதோ பூர்வ ஜென்மத்தில் செய்த தவப்பயனால் அவரை சந்தித்து அவரை சரணடைஞ்சி அவர் உபதேச வழி நின்று பெற வேண்டிய பொருளாம் மனிதன் ஆன்ம விடேசம் பெற வேண்டிய அந்த பெரியொரு ஞான வழியை காட்டி இந்த உலகத்தில் துன்பப்படும் மக்களை மாண்புற வழிகாட்ட சொல்லி காயத்ரி மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மண்ணுலகத்தில், இயந்திரமான உலகத்தில், கலியுகத்தில் மிக லேசாக எங்களுடைய கருணை வினைகளிலிருந்து கடக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். 4 வேதங்களின் தாய் ரத்தினம் போன்ற அந்த மகா மந்திரத்தை, உயிர் காக்கும் மந்திரம், ஆயுள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய அந்த மகா மந்திரத்தை உலகம் ஃபுல்லாக பாராயணம் பண்ணி யாகங்கள், யக்ஷங்கள், தியான ஜபங்களில் உன்னை அண்டி வருபவர்களை ஈடுபடுத்தி மாண்புற வழிகாட்ட சொல்லி கடந்த 21 வருடமாக அதை இடைவிடாமல் செய்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பகவானின் 17வது குரு பூஜை, அதாவது நாளை திங்கட்கிழமை 23ஆம் தேதி பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். 1008 சங்குகள் கொண்டு 108 கலசங்கள் கொண்டு விடிய விடிய பக்தர்களால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து காயத்ரி மந்திரம் விடிய விடிய ஜபிக்கப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட காயத்ரி மந்திரம் ஜபிக்கப்பட்டு மறுநாள் 24ஆம் தேதி அதிகாலை, அதாவது 23ஆம் தேதி இரவு, நாளை திங்கட்கிழமை இரவு விடிய 24ஆம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணிக்கு உங்கள் கரங்களால் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தன் முருகேஷ் சுவாமி அவருடைய திருப்பாதத்துக்கு உங்கள் கரங்களால் கலசங்கள், சங்குகள் கொண்டு அவருடைய திருப்பாதத்துக்கு அபிஷேகம் செய்யப்படும். இது பெரும் பாக்கியம். நேற்று முந்தநாள் இப்போ நாங்கள் ஒரு மாதமாக உங்களுக்கு உபதேசம் பண்ணி வரோம். ஏன்னா மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் வழியில் போனால் மட்டும்தான் வரப்போகிற எல்லா துன்பங்கள், வந்திருக்கிற துன்பங்கள், இந்த உலகத்தில் அறிவை கொண்டு துன்பம் கலவாமல் அந்த அறிவை கொண்டு எப்படி வாழ்கிற அப்படின்னு சொல்கிற அந்த பொறுமை, சகிப்புத்தன்மையை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகாசக்தி சித்தர்கள், மகர்கள் கொண்டு அப்படி அவதார புருஷர் பகவானுடைய
திருப்பாதத்தை நினைச்சி அபிஷேகம் பண்ணி அவர் வழியில் நாங்கள் போகும்போது எங்களுக்கு பொறுமை சகிப்புத்தன்மை வரும். அந்த பொறுமை சகிப்புத்தன்மை வரும்போது நிதானம் வரும். அந்த நிதானம் வரும்போது எங்களுக்கு ஞானம் வரும். அதாவது இந்த உலகத்தில் இந்த துன்பங்கள் எப்படி தாக்குது, அந்த துன்பத்திலிருந்து பகுத்தறிவு மூலம், இந்த பகுத்தறிவுக்கு பேர் சித்தம்னு சொல்கிறோம். அதாவது நாங்கள் செய்த கர்ம வினைகள் எங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்தும் எண்ணங்களாக வரலாம், வெளியில் பாருங்கள் வெளியில் இருந்தும் வரலாம். அதை மனசில் நல்லதோ கெட்டதோ பகுத்தறியக்கூடிய ஞானத்தை கொடுக்குறதுக்கு இப்படிப்பட்ட குருமார்களை சரணடைஞ்சால் இந்த மனத்துக்கு ஒரு பலம் வரும், சக்தி வரும். அப்போ இந்த வார எண்ணங்களை பாருங்கள், பொறுமை சகிப்புத்தன்மையாக வார எண்ணங்களை, இந்த எண்ணங்களை சிந்திச்சு, ஏன்னா மனிதன் எண்ணி வாழ்கிறவர். எதை பாருங்க அவன் கூட சிந்திக்கிறானோ அந்த எண்ணம் பலமாகி செயலுக்கு போய் அந்த செயலுடைய பலம் நன்மையோ தீமையோ அவனுக்கு கிடைக்கும். அப்போ இந்த வார எண்ணத்தை பகுத்தறிஞ்சி நல்ல எண்ணங்கள் என்றால் செயலுக்கு அது செயலுக்கு போனால் அதனுடைய பலன் எங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ரோட்டில் பாருங்கள் எல்லா சாமானும் விற்று போவாங்க. எங்களுக்கு தேவையான பாருங்கள் சாமானை எடுத்து அவரை கூப்பிட்டு வாங்கினா மட்டும்தான் பாருங்கள் அவர் நிற்பார். அப்படி இல்லாட்டி அவர் போய்கொண்டே இருப்பார். அதே மாதிரி எண்ணங்கள் பாருங்கள், பல எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும். செயலுக்கு தேவையான இந்த எண்ணத்தை நாங்கள் திங்க் பண்ணி சிந்தித்து செயலுக்கு கொடுக்கணும் என்று சொல்கிற அந்த பகுத்தறிவு எங்களுக்கு பாருங்கள் இல்லாதனால தான் வார எண்ணத்தை உள்ளுக்குள்ளேருந்து வார பழைய கர்மவினைகள் எண்ணங்களையும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது, வெளிமனம் வேலை செய்து கொண்டிருக்கும் போது உள்மனம் பாருங்கள் இருக்கிற எண்ணம் எங்களுக்கு வராது. பழைய கர்மவினை நல்லதோ கெட்டதோ அந்த எண்ணம் வராது. இந்த மேல்மனம் வேலை செய்யாமல் ஓப்பா இருக்கும்போது பாருங்கள், கடமையாற்றாமல் பாருங்கள் நம்ம இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்க சிந்தனை வந்து அதில் வார எண்ணத்தை நல்லதோ கெட்டதோ நாங்கள் அதை திங்க் பண்ணுறோம், சிந்திச்சு செயலுக்கு போகிறோம். அந்த செயல் நல்லதோ கெட்டதான்னு சொல்லி பாருங்கள் அதை அனுபவிக்கக்குள்ள நாங்கள் நல்லதண்டா அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம், கெட்டதண்டா அதை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை. அப்போ அந்த நல்லது கெட்டத்தை பாருங்கள் நம்ம செய்யாமல் செய்தாலும் அந்த எண்ணம் வரும்போது அதை பாருங்கள் அதை திங்க் பண்ணாமல் அதை சிந்திக்காமல் இருந்தால் செயலுக்கு போய் பாருங்க அந்த பலன் எங்களுக்கு கெட்ட பலன் எங்களுக்கு வராது. ஆனால் எண்ணங்கள் வரும்போது பாருங்கள் அதை பகுத்தறிந்து இது நல்லதோ கெட்டதோ அப்படின்னு சொல்லி பகுத்தறிஞ்சு நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த நாளில் ஒரு விஷயம் செய்யணும்னா எண்ணி செய்யணும் காரியம், பல தடவை எண்ணணுமாம், எண்ணாமல் செய்யணும் தர்மம். அப்போ பல தடவை நாங்கள் எண்ணணும் ஒரு காரியத்தை. அதே மாதிரி பொறுமையாக இருந்து இந்த எண்ணம் வருது, இதால் பாருங்கள் நன்மையோ தீமையோ வருமாண்டா அப்படி எண்ணி போனால் கொஞ்ச நாளில் பாருங்கள் அது நன்மையா தீமையான்னு நமக்கு தெரியும். அப்போ அப்படிப்பட்ட பகுத்தறிவு எங்களுக்கு ஏன் இல்லைன்னு சொன்னால் இப்போ கலியுகத்தில் நாம் மனசக்தி காணாம், மனப்பலம் காணாம். வார எதே பாருங்கள் எந்த எண்ணம் வந்தாலும் அதை உடனே பாருங்கள் அது வந்த தாக்கத்திலே அதை செயலுக்கு கொடுக்குறோம். செயலுக்கு கொடுக்கும்போது அதனுடைய பலனை பாருங்கள் நாங்கள் அனுபவிக்கிறோம். அந்த வார எண்ணங்களை பாருங்கள் பொறுமை சகிப்புத்தன்மையாக பகுத்தறிஞ்சிதால் நல்லதை கெட்டதை வருவாண்ட பகுத்தறிவு உள்ள ஆறறிவு படைத்த மனிதன் இன்றைக்கு மற்ற எல்லா ஜீவராசிகளும் பாருங்கள் சரியாக வாழ்கிறார்கள். ஆனால் மனிதன் மட்டும் பாருங்கள் அவன் பகுத்தறிவு ஆறாவது அறிவு பகுத்தறிவு அந்த மனிதன் அவனால் பாருங்கள் சரியாக வாழ முடியாதுன்னா அவன் பலகீனமாக ஆன்ம பலன் காணாதனால அவன் மனசக்தி குறைஞ்சிருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, மகாபாரதத்தில் ஒரு வார்த்தை பொறுமையாக இல்லாமல் திரௌபதி ஒரு வார்த்தை சொன்னதால எத்தனையோ பாருங்க அக்ரோனி படைகள் எல்லாம் பாருங்க எல்லோரும் அவங்க சகோதரங்களுக்கு அடித்து மாண்டார்கள். அப்போ நம்ம பொறுமை சகிப்புத்தன்மை வரணும் வந்தால் நமக்கு நாம் மனப்பலன் காணாது. அதனால தான் நமக்கு பொறுமை சகிப்புத்தன்மை நமக்கு வரல. அப்போ இந்த பொறுமை சகிப்புத்தன்மையை வந்து இப்போ நமக்கு ஏன் துன்பப்படுறோம் அப்படின்னா நாம் பொறுமை சகிப்புத்தன்மை இல்லாமல் செய்த அந்த கர்ம வினைகள் இப்போ எங்களை வேதனைப்படுத்துது. அப்படி வேதனைப்படுத்தும் போது ஒரு வழி இல்லையான்னு நாங்கள் ஏங்கி தவிக்கும் போது ஒரு குருவிட்ட போய் அவர் பொறுமை பாருங்கள் சகிப்புத்தன்மை உண்டாக்குறதுக்கு இவருடைய மன சக்தி காணாதுன்னு நினச்சி அவர்
அவர்களுக்கு பாருங்க வழிகாட்டுறார். அந்த வழியில போக்குள்ள எங்களுக்கு மனப்பலம் கூடும் போது எங்களுக்குள்ள இருக்க பாருங்க மனதுல மனப்பலம் குறைஞ்சி நாங்கள் ஈர்த்தெடுத்த அந்த கர்ம வினைகள் மனப்பலம் கூடும் போது மெல்ல மெல்ல சூரியனை கண்ட பனி போல போகுது. அப்படியே அவர் அந்த போகும்போது எங்களுக்கு தெரியுது பாருங்க, இந்த குருவிட்ட போனோடனே எங்களுக்கு எல்லாம் நல்லா வருது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மனசக்தி காணாது. இப்போ மனசக்தியை கொடுக்கக்கூடியவர் பாருங்க யாரு, ஒரு குருவிட்ட போனால் தான் கருமாக்களை கரைச்சி இவருடைய பகுத்தறிவு வராதத்துக்கு என்ன காரணம் அறிந்து அவருக்கு ஏற்ற மாதிரி பாருங்க அந்த ஆன்ம விதையை அவர்கிட்ட வச்சு அதை வளர்க்கக்கூடிய ஒரு வழியெல்லாம் காட்டக்கூடிய ஒரு குருவால மட்டும்தான் முடியும். அதுக்கு சின்ன உதாரணம் பாருங்க, மனப்பலம் குறைஞ்சா எங்களுக்கு பொறாமை கோபங்கள் வரும். ஏன்னா எங்களுடைய காரியங்கள் அது நடக்காத பட்சத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு கோபம் வரும். அதுக்கு சின்ன உதாரணம் பாருங்க, ஒரு சின்ன கதை அப்படின்னு சொன்னா, ஒரு பிள்ளையார் மலையில் இருந்தாராம். அந்த மலையில் இருக்க பிள்ளையார பாருங்க, அவருக்கு பூஜைக்கு போகணும்டா மக்கள் படியால் ஏறி போய் படிக்கட்டால் ஏறி போய் தான் அவரை பாருங்க பூஜைக்கு போவார்கள். அப்படி இந்த படிக்கட்டால் ஏறி போய் பாருங்க அந்த பூஜைக்கு போய் மக்கள் வரும்போது அந்த படிக்கட்டுக்கு பாருங்க ஒரு கோபம் மட்டும் வந்தது, ஒரு சிந்தனை உண்டு. ஏன்னா இந்த பிள்ளையாரும் நானும் இந்த படிக்கட்டு நினைச்சுதான் அந்த பிள்ளையாரும் நானும் ஒரே மலையில் இருந்தால் எடுத்த கல், ஒரே மலையில் இருந்தால் எடுத்தாங்க. ஆனால் பாருங்க நான் படிக்கட்டா இருக்கேன், இந்த மியூசி போட்டு போய் அவரை எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க என்ன அப்படின்றது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து. ஏன்னா மனப்பலம் குறைஞ்ச உடனே நம்மளை விட பெரிய ஆக்களை பார்த்த உடனே பாருங்க எங்களுக்கு சந்தேகம் வரும், இல்லாட்டி பொறாம வரும், கோபம் வரும். அது மாதிரி இந்த பிள்ளையாரும் படிக்கட்டும் செய்த கல் ஒரே மலையில தான் சிப்பி எடுத்தார். அப்படி ஒரே மலையில் எடுத்த பாருங்க அந்த கல்லை இவர் போய் கேட்டாரு. அந்த பிள்ளையார்கிட்ட பாருங்க அந்த படிக்கட்டு கேட்டாரு, நீயும் நானும் ஒரே மலையில தான் எடுத்த, அதே உன்னைப்பாங்க இன்னும் மிதிச்சு போட்டு போய் உன்னை எல்லாரும் பாருங்க கையெடுத்து கும்பிடுறார்கள் என்று கேட்டார். அப்போ அந்த பிள்ளையார் சொன்னாராம் பாருங்க, இது ஒரு பெரிய ஆன்மீக தத்துவம் இருக்கு. அந்த பிள்ளையார் சொன்னாராம் பாருங்க, நீயும் நானும் ஒரே மலையில தான் இருந்து எடுத்த அந்த கல்லை, ஆனால் சிப்பி முதல் உன்னைத்தான் எடுத்து ஒரு அடி ஒன்று அடித்தான், அதில் நீ உடஞ்சி போயிட்டா. அப்போ பொறுமை சைப்பத்தன்மை இல்லாத நீ உடஞ்சிட்டால உன்னை படிக்கட்டா போட்டான். நான் இந்த பிள்ளையார் உருவம் பாரத்துக்கு எவ்வளோ அடி அடிச்சிருப்பான். அப்போ பொறுமை சைப்புத்தன்மை இருந்ததால் எவ்வளோ அடி அடித்தாலும் நான் பொறுமை சைப்புத்தன்மை இருந்தால பிள்ளையாரா நான் இருக்கிறேன். அதனால பாருங்க, பொறுத்தார் அரசாழ்வார் பொங்குனார் கார் ஆழ்வார். பொறுத்தால் அரசன் மாதிரி முடிதாச்சு மேலரிப்பார், எல்லாரும் மதிக்கத்தாக்கா பொங்குனார் கார் ஆழ்வார்ன்ற கீழே போவார். அப்போ நீ பொறுமை இழந்ததாலா இப்படி வந்த அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதுல இருந்து பெரிய நமக்கு ஒரு தத்துவம் விளங்குறீங்கன்னா, பொறுமை சகிப்புத்தன்மை இல்லாதால நாங்கள் உலகத்தில் வாழ்ற எல்லாரும் எந்த எண்ணங்கள் எங்களுக்கு வந்தாலும் அதை நாங்கள் திங்க் பண்ணி அதை திரும்ப திரும்ப சிந்திச்சா செயலுக்கு போவோம். அதை யோசிச்சு பாருங்க, பலதரப்பட்ட ஒரு டவுனுக்குள்ள பலதரப்பட்ட கடைகள் இருக்கு, பலதரப்பட்ட சாமான்கள் இருக்குது. எங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் நாங்கள் போய் வாங்கிக்கிறோம். அதுக்காக எங்களுக்கு தேவையானது மட்டும்தான் இந்த இருக்கணும், இந்த கடை மற்றதெல்லாம் இருக்கப்படான்னு சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க, நாங்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கும்போது பாருங்க காற்றுல ஒரு வித்தியாசமான மனம் வரும். ஆனால் அதை பொறுமை சகிப்புத்தன்மையாக இருக்கக்கூடாது, கொஞ்ச நேரத்தால் போய்க்கிறோம், புகை வரும், வந்தால் பாருங்க கண்ணை கொஞ்சம் நேரம் மூடிட்டு இருந்தால் அது பிடிக்கணும். அதே மாதிரி பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்ட பாருங்க உயிரினங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் பலதரப்பட்ட எண்ண அலைகள் வரும். அந்த எண்ண அலைகளை பாருங்க மனதில் பொறுமையாக பாருங்க அந்த எண்ணத்தை பாருங்க எடுத்து பொறுமை சகிப்புத்தன்மையாக இருக்கும் போது என்ன பகுத்தறிஞ்சி இந்த எண்ணம் செயலுக்கு போனால் நல்லதா கெட்டதாண்டு பகுத்தறியக்கூடிய 6வது அறிவு படைத்த மனிதன் உலகத்தில் என்று வாழ முடியாமல் இருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, குளிர்ன்ற வாழ்கிற மிருகம் சூட்டுக்கு போகாது, சூட்டுக்கு போனால் அதுக்கு துன்பம் வரும்னு தெரியும். ஆனால் எங்களை விட்ட பாருங்க 5 அறிவு படைத்த மிருகம். சூட்டில் வாழ்கிறவர் குளிருக்கு போக மாட்டார், குளிருக்கு வாழ்கிறவர் சூட்டுக்கு போக மாட்டார். மச்சம் மாம்சம் சாப்பிட்ற பாருங்க மிருகம் மரக்கறி சாப்பிடாது, காய்கறி மரக்கறி பாருங்க சாப்பிடாது. சாப்பிட்டா அதுக்கு அதில் தர்மத்தம் அவருக்கு நோய் வரும். மரக்கறி சாப்பிட்றவர் பாருங்க மச்சம் சாப்பிட மாட்டார்.
சாப்பிட்டா அவருக்கு என்ன நோய் வரும் அப்படின்னு சொல்லி அதுகளுக்கு தெரியும். அதுக்கு 5 அறிவு கொண்ட. ஆனால் 6வது அறிவு படைச்ச மனிதன் பாருங்க, இந்த உலகத்தில் பாருங்க சூடு, வெப்பம், குளிர் தன்மை, வெப்பதப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உறைவிடம், தன்னுடைய உடுப்பு, தன்னுடைய சாப்பாடு எல்லாத்தையும் பாருங்க என்ன தான் தனக்கு ஏற்ற மாதிரி தெரிவு செய்யக்கூடிய ஒரு 6 அறிவு படைத்தவன் இன்று பாருங்க எந்த பக்கமும் வாழ முடியாமல் இருந்து காரணம்டா அவன் 6 அறிவு படைத்த அந்த 6வது அறிவாகிய பகுத்தறிவை பாருங்க அவன் என்ன செய்யறான் பயன்படுத்தவில்லை அப்படின்னு நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். இல்லை யோசிப்பாங்க உலகத்தில். அதனால தான் எங்களுக்கு துன்பங்கள் பாருங்க, நாங்கள் வார எண்ணங்களை, வார கோபத்தையோ, வார பாருங்க சிந்தனையோ பலம் குறைஞ்ச உடனே எங்களுக்கு பலவீனமான எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு வந்தது. அந்த பலவீனமான எண்ணங்கள் உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க டிவியில அந்தனா பாருங்க பவரா இருந்ததுன்னு சொன்னா நீங்க டியூன் பண்ற பாருங்க சேனலை சரியா பார்க்கலாம். ஒரு காலத்துல பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வரும்போது அது சின்ன ஒரு அஞ்சனா கொடுப்பார்கள். ஆரம்ப காலத்துல இந்த முன்னேற்றம் வர முதல் விஞ்ஞானங்கள் பாருங்க, அப்ப அந்த சின்ன அஞ்சனாவில் பாருங்க நாங்க டியூன் பண்ற அந்த சேனலை பாருங்க அதை பார்க்கல. ஆனால் அதுக்கு பிறகு பாருங்க பூஸ்டர் வந்த உடனே பூஸ்டர் பாருங்க போட்டுனோடனே பாருங்க நாங்கள் சில பாருங்க டிவியில் பார்க்கக்கூடிய சில சேனல்களை பாருங்க டியூன் பண்ணுனா எங்களுக்கு அது கிளியராக தெரியும். டிஸ்கண்ட் நான் வந்த பிறகு பாருங்க இப்போ சேட்டலைட்டுக்கு போயிட்டோம். அங்கே போனோடனே பாருங்க உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் பாருங்க நாங்கள் டியூன் பண்ணா எதை டியூன் பண்ணா அந்த டியூன் பண்ணுற பாருங்க சேனலை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். இதில் இருந்து பாருங்க சின்ன ஒரு அறிவு எங்களுக்கு தெரியுதுன்னா ஆரம்ப கட்டத்தில் எங்களுக்கு வந்த முதல் அறிமுகப்படுத்தக்குள்ள வந்த அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவிக்கு வந்த அந்த நான் பவர் காணாதனால வேறு அலைகள் வந்து தாக்குறதுக்கு அந்த அலைகளை தடுத்து நாங்கள் டியூன் பண்ணுற சேனலை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த அண்டனாவுக்கு இல்லை. அதனால நாங்கள் டியூன் பண்ணுற அந்த சேனலை தெளிவாக பார்க்கக்கூடிய தன்மை எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு பூஸ்டர் வந்தோடனே சில பாருங்க சில சேனல்களை பாருங்க டிவி அதுகளை டியூன் பண்ணி சரியாக பார்க்கக்கூடிய, ஏண்டா அந்த அண்டனா கொஞ்சம் பலமாகிற உடனே வேறு அலைகள் வரும். வந்தாலும் பாருங்க தன்னுடைய சக்தியால பாருங்க வேறு அலைகளை தாக்கி எங்களுக்கு டியூன் பண்ற அலைகளை மட்டும் கொடுக்கக்கூடிய பவர் அந்த பூஸ்டர் உண்டு. அதை கூட பாருங்க டிஸ்கண்டனா கண்டுபிடிச்சாங்க பாருங்க இப்படி கண்டுபிடி. அதுல பாருங்க இப்போ இங்கிருந்து இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து பல சேனல்களை பார்க்கக்கூடிய ஒரு அளவு மட்டத்தில் பார்க்கக்கூடிய தெளிவாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த சக்தி கூடிச்சு. அதுக்கு பிறகு சேட்டலைட்டோட பாருங்க நாங்கள் அது வந்த உடனே பாருங்க அதோட தொடர்பு கொள்ளும் போது அதில் பாருங்க இப்போ உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் கூட சக்தி கூட இதுல இருந்து தெரியுது. அந்த சக்தி கூட பாருங்க எங்களுக்கு பாருங்க டியூன் பண்ணக்கூடிய அந்த சேனல் எல்லாம் கிளியரா தெரியும். அதே மாதிரி மனசக்தி காணாதனால பாருங்க நாங்க எந்த கர்மாக்களை எந்த வேலையை செய்யணும்னா டியூன் பண்ண அந்த வேலையை செய்ய முடியாம வேறு அலைகள் வந்து உள்ளுக்குள்ள இருந்த பழைய கர்மவினைகள் வெளியில இருந்த கர்மவினை வேறு அலைகள் வந்து தாக்குறதால எங்களோட கடமையை நாங்கள் சரியா செய்ய முடியாது. ஏனென்றா எங்களோட சக்தியாகி அஞ்சனா பவர் காணாது. ஆனால் ஞானிகள் பாருங்க ஒரு குருவிட்ட போய் தவம் பண்ணி அவனோட மனசக்தியை பெற்ற உடனே பாருங்க அவங்க என்ன வேலை செய்யணும்னு அந்த வேலையை பாருங்க செய்யணும்னு அவங்க டியூன் பண்ணி நினைச்ச உடனே மற்ற அலைகள் பாருங்க உலகத்தில் இருந்தாலும் மற்ற அலைகள் மனசக்தி உடனே அதை தாக்காதனால அவங்க அந்தந்த கடமையை சரியா செய்தாங்க. அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொன்னாங்கன்னா கடமையை சரிவர செய்ப்பாங்க. கடமையை சரியா செய்யும் போது அது யோகமா மாறுமப்பா. நீ உன்னுடைய கடமையை சரியா செய்யும் போது சக்தியா உனக்கு பவர் கூட மனசக்தி. அப்ப பாருங்க உனக்கு பாருங்க உலகத்துல வாழக்கூடிய ஒரு ஞானம் வரும். சுவாமி சிவானந்தர் சொன்னார் கடமையை சரிவர செய்வோம் திருப்தியுடன் உண்பான், யாராலும் எல்லோராலும் மதிக்கத்தக்கதான் வாழ்வான் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த உலகத்துல பாருங்க பையற்றுள் வாழ்வர்கள் வானுரையும் தெய்வம் அவங்க கடமையை சரியா செய்து வாழ்ந்ததால பாருங்க வையத்துள் சரியா வாழ்ந்தார்கள், வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படக்கூடிய பாருங்க அந்த பக்குவத்தை அடைந்தார்கள். அப்படி வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படக்கூடிய பாருங்க ஒரு தன்மை அடைந்த மகாபுருஷர் பாருங்க அவருடைய பாருங்க 17வது குருபூசை நாளை பாருங்க பின்னேரம் 4 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் பாருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எங்களை கரங்களால் பாருங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு
பகல் பாருங்க 10 மணிக்கு, செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கு, நாளை திங்கள், மறுநாள் பாருங்க திங்கட்கிழமை 10 மணிக்கு மகா சக்தி படத்தை யாகம் பண்ணும்போது எங்களுக்குள்ள பாருங்க அஞ்சனாவாகிய மனசக்தியை எப்படியெல்லாம் கூட்டணும் என்று சித்தர்கள் கண்டுபிடிச்சார்கள். ஏனென்றா நாங்கள் ஐம்பொறிகளால் ஆனவர்கள். இந்த ஐம்பொருளை கேட்டு கண்ணால் பார்த்து மூக்கால் நுகர்ந்து தொட்டுணர்ந்து டேஸ்ட் பண்ணி செய்த கர்ம வினைகளை இது மூலம் பாருங்க ஈர்த்து பாருங்க மனசக்தி பெற வச்சு தவத்தின் மூலம் பாருங்க எங்களை பாருங்க என்ன ஞானத்தை பெற வைக்கிறதுக்காக பல பூஜைகள் கிரிகள் பாருங்க எல்லாத்தையும் கொண்டு வந்தார்கள் சித்தர்கள். அப்படிப்பட்ட கொண்டு வந்தவர்கள் பாருங்க எங்களை அவர்கள் கர்மாக்களையும் கடந்து நம்மளுடைய கர்மாக்களை கடக்க வைக்கிறது தெய்வீக சக்தி நிறைந்து கடவுளா இந்த மனித உருவின் கடவுளா வாழக்கூடியவர்கள் சித்தர்கள் மகான்கள். அப்படிப்பட்ட மகான்கள் ஞானிகளை சரணடைஞ்சி அவர்கள் வழியில பாருங்க செல்வதற்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சி. சிந்திச்சு பாருங்க, அகஸ்தியர் மூலகுருவா கொண்டு கண்ணையா யோகி மகரிஷி பாருங்க பகவான் ஆர்கே காயத்ரி சித்தர் முருகேஷ் சுவாமி அவர்களுடைய பாருங்க அந்த வழியில எங்களுக்கு பாருங்க அந்த மகரிஷிகள் காட்டின அந்த வழியில பயணம் பண்ணுவதற்கு ஏதோ பூர்வ இன்மத்தால் செய்த தவப்பயனால எங்களுக்கு பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சி. அதனால பாருங்க எல்லோரும் பாருங்க நாளை நடக்கும் அந்த மகா அபிஷேகத்தில் பாருங்க ஒடிய சொல்லுவோம். அந்த மந்திரத்தில் நாங்கள் இருக்கும்போது எங்களுக்குள்ள பாருங்க அந்த காயத்ரி மந்திரத்தில் அதிர்வலைகள் படப்பட அடிக்க அம்மியின் நகரமம் சொல்வார்கள். நகர மாதிரி எங்கள் மனத்தில் இருக்க பாருங்க அழுக்குகள் மன அழுக்குகள் எல்லாம் பாருங்க என்ன அடிக்க பாருங்க காயத்ரி மந்திரத்தில் அதிர்வலைகள் எங்களுக்கு படப்பட எங்களுடைய பாருங்க ஒரு பகுத்து அறியக்கூடிய மனநிலையை உருவாக்கி ஞானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி பாருங்க. நாளை பாருங்க நாங்கள் அதில் பங்கு வச்சு புறவை பாருங்க நடக்கின்ற அடுத்த நாள் அபிஷேகத்திலையும் பங்கு வச்சு அதற்கு நாள் நடக்கிற யாகத்திலையும் பங்கு வச்சு வீட்டுகளில் போய் பாருங்க ஒரு 4 மணிக்கண்டான எழும்பி 21 தரம் பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லி புருவ மத்தியை நாங்கள் கவனிச்சு கொண்டு தியானம் பண்ணி கொண்டு பாருங்க ஒரு 20-25 நிமிஷம் அரை மணி தியானம் பண்ண பழைய மனத்தை ஒரு சிந்தனை இருக்க மனத்தை ஒரு பக்கம் பழக்கி கொண்டு நம்ம இயன்ற அளவு பாருங்க கடந்த காலத்தை ஒண்ணாம வருங்காலத்தை ஒண்ணாம நிகழ்காலத்துல என்னென்ன கடமையோ அதெல்லாம் சரியா செய்து வரும்போது வரப்போற எல்லா துன்பங்கள்லையும் இருந்து எண்ணங்களா வந்து எங்களை தாக்குற எல்லா துன்பங்கள்லையும் இருந்து எதிர்கொண்டு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனசக்தியை இறைவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இக்கலியுகத்தில் பாருங்க ஒரு பெரிய ஒரு மகா சக்தி படைத்த வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. ஆண்டவன் மானிட உருவினிலே அவதரிக்கிறான் உலகினிலே.